இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமே வரலாற்றில் செக்குலரிசம் மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இதுவரைக்கும் யாருமே எந்த வகையான பேரணியோ போராட்டமோ நடத்தியதில்லை. அங்கு கலந்து கொள்கின்ற 1 லட்சத்திற்கு அதிகமான தோழர்கள் எல்லாருமே கோட் சூட்டோட வரப்போறாங்க. வேடனுக்கு நாங்கள் அழைப்பு விட்டிருந்தோம். அவர் மட்டுமல்ல, தென்னிந்தியாவை சார்ந்த பல இசை கலைஞர்கள் அவர் தலைமையில் ஒருங்கிணைய இருக்கிறார்கள். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. இதே முழக்கம். அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு மோடியை தேர்ந்தெடுக்கிறோம்னா நீ அங்க போய் ஒழுங்கா மக்களுக்கான வேலை செய்யணும். நீ பூசாரி வேலை செய்யக்கூடாது. எல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. திமுக கூட்டணிக்குள்ள இருக்க ஒரு கட்சி கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களே என்ன உருப்படியா இல்ல, நீங்க என்ன மத்த கூட்டணி பத்தி பேசுறீங்க? பேசவே கூடாதா சார்? அவர் தான் சொல்றாரு கூட்டணி சரி பண்ண சொல்லுங்க. மழுப்பி தாவி ஓடுறத பார்த்தா அந்த கட்சி விசிகாவா இருக்குமோன்ற சந்தேகமும் எழுது எனக்கு. எங்க பிசியா போய் பிஜேபி பேசுவாங்க. தூக்கு போட்டு செத்தாலும் சாவமே ஒழிய நாங்க போய் பிஜேபி சேருவாங்க. அதாவது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. அமித்ஷா தான் பேசுறாரு. எங்கனாவது எடப்பாடி பேசுறாரா? நாங்க கூட்டணியில் அப்படி இருக்கிறோம் அப்படி இப்படி எங்கேயும் பேசல. இல்ல திருமாவளவன் அவர்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு, நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி போய்கிட்டு இருக்கு திருச்சி பேரணி வேலைகள்லாம்? திருச்சி பேரணி நாளை நடைபெற இருக்கிறது. அதுவும் என்னன்னா ஜூன் 14ஆம் தேதி. ஜூன் 14ஆம் தேதி என்பது உலக போராளி சேக்குவேராவுடைய பிறந்த நாள். இது யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு சேக்குவேரா தெரியும், ஆனால் அவர் பிறந்தது ஜூன் 14 அப்படின்னு தெரியாது. எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சுரண்டல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எனது தோட்டாக்கள் பாயும் அப்படின்னு சொன்னவர் தான் சேக்குவேரா. அவருடைய பிறந்த நாள் தான் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி, அதாவது நாளை. அதே நாளில் எங்கள் தலைவர், ஒரு மாபெரும் போராளி, அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், செக்குலரிசம் என்ற ஒரு தலைப்பில், மதச்சார்பின்மை என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் ஒரு பேரணி. இது வரைக்கும் இந்த பேரணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேர் நடத்துவாங்க. ஆனால் இந்த பேரணி வரலாற்றில் முதல் முறையாக அங்கு கலந்து கொள்கின்ற 1 லட்சத்திற்கு அதிகமான தோழர்கள் எல்லாருமே கோட் சூட்டோட வரப்போறாங்க. அப்படியா? ஆமா, கோட் சூட்டோட புரட்சியாளர் அம்பேத்கரை போல கோட் சூட்டோட வரப்போறாங்க. இன்னொன்று பெரிய வரலாறு என்னவென்றால், நீங்க ஒரு சுதந்திர தினம் இல்லை குடியரசு தினம் அப்படின்னா அரசாங்கம் தான் அலங்கார வாகன ஊர்திகளை அனுப்புவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு கட்சி வாகன ஊர்திகளை, அலங்கார வாகன ஊர்திகளை இப்போ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். யார் என்றால், காலா கபாலி மெட்ராஸ் படம்லாம் கலை இயக்குனராக பணியாற்றினார் அல்லவா, அந்த கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்களுடைய அந்த டிசைனில் இப்போ எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த வாகன ஊர்திலாம் இப்போ சென்னையிலேருந்து இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருந்து இப்போ பெறப்பட்டு அங்கே செல்ல போகிறது. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மாபெரும் பேரணி. இந்த பேரணியுடைய மைய நோக்கம் என்னவென்றால், இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இந்த ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வக்பு திருத்த சட்டம் என்று ஒன்றை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக அவங்களை என்னமோ சவுதி அரேபியாவிலேருந்து இங்கே வந்தவங்க மாதிரி அவங்கெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர் என்பதை மறந்து போய் அவர்களை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையிலேயே இந்த அரசாங்கம், அதுவும் குறிப்பாக பிஜேபி அரசாங்கம், சங்கி அரசாங்கம் செயல்படுகிறது என்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக எங்கள் தலைவர் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அப்படின்ற கோட்பாடோடு நம்ம ஒரு மாபெரும் பேரணியை நாளை 4 மணி அளவில் சென்னையில் அல்ல திருச்சி நடைபெற இருக்கிறது. ஓகே. ஆனா இந்த மாநாட்டுக்கு வேடன் வராரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருந்துச்சுன்னா, கடந்த மாதம் முழுக்கவும் வேடன் ரொம்ப ட்ரெண்ட்ல இருந்தாரு. நிறைய சர்ச்சைகள் அவர் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் திருமா அவர்களோட அவர் ஒரு வீடியோ கால் பேசுற மாதிரி திரும்ப அழைப்பும் விடுத்திருந்தார். வராரா நாளைக்கு வேடன்? அதாவது வேடனுக்கு நாங்கள் அழைப்பு விட்டிருந்தோம். அவர் வருவதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, அவர் மேலே சங்கி பயலுக தூண்டி விட்டு பல வழக்குகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்குகள் இருப்பதால் அவர் அந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற ஒரு பொசிஷன் இருக்குது. அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். நீதிமன்றம் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக வருவார். நீதிமன்றத்தை பொறுத்தே அமைந்திருக்கிறது. நீதிமன்றம் வெளியேறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனைனா அவர் வரப்போகிறார்.
அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே ஓகே. அப்ப நாளைக்கு அவர் வரல, அது மட்டும் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நீதிமன்றம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா நாளைக்கு காலையில் கொடுத்தாங்கன்னா கூட அவர் ஈவினிங் 4 மணி தானே வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் வருவார் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. நீதிமன்றம் கொடுத்தால் நிச்சயமாக வருவார். ஆனால் ஒரு கருத்தை உறுதியாக சொல்ல முடியும், வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி எங்கள் தலைவருடைய பிறந்த நாள். அது நாங்கள் வந்து தமிழர் எழுச்சி நாள் என்று நாங்கள் கொண்டாடுவோம் ஆண்டுதோறும். அந்த விழாவிற்கு வருவதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஓகே. விசிகா மேடையில் வேடனை கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். விசிகா மேடையில் ஆகஸ்ட் 17 வருகிறார். அவர் மட்டுமல்ல, தென்னிந்தியாவை சார்ந்த பல இசை கலைஞர்கள் அவர் தலைமையில் ஒருங்கிணைய இருக்கிறார்கள். இது ஒரு வரலாறு. இந்த தருணத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக வேடன் அவர்களை அந்த பாடலை, ஒரு குறிப்பிட்ட பாடலை பல்கலைக்கழகத்தில் வைத்திருக்கிறார்கள் பாட புத்தகமாக. எந்த யூனிவர்சிட்டி? காலிக்கட் யூனிவர்சிட்டியில் வைத்திருக்கிறார்கள். அதுவும் என்ன சிறப்புன்னு சொல்லுங்க. அதாவது மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த பாடலுக்கு இணையாக இவருடைய பாடலை வைத்திருக்கிறார்கள். அவர் கல்லூரிக்கு செல்லவில்லை, அவர் பள்ளி படிப்பு தான் படித்திருக்கிறார். ஆனால் படிக்காத, அதாவது கல்லூரி படிக்காத அந்த இசை கலைஞன், அந்த போராளியுடைய பாடலை இன்று கல்லூரியில் வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் வரலாற்றில் ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் அது பரவசம் அடைகிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய உச்ச அதிகாரத்தில் நீதிபதி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அந்த நீதிபதியை நேற்று ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாடு வந்து தீண்டத்தகாத ஒரு நாடு, எங்களை வந்து ரொம்ப நசுக்கிறார்கள். அந்த நாட்டில் இன்னைக்கு நான் உச்ச அதிகாரத்தில் ஒரு நீதிபதியாக அமர்ந்திருக்கிறேன் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த வாய்ப்பு, அதே வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கும் வழங்கி இருக்கிறது. அந்த வகையில் எந்த போலீஸ் அவரை தூக்கி உள்ள போட்டாங்களோ, யார் இவரை வந்து கஞ்சா குடிக்கிறாரு, இவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு பண்றாரு அப்படிலாம் சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு அதே அரசாங்கம், அதே போலீஸ் இவருக்கு ஒரு பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு பல்கலைக்கழகத்திலேயே அவர் பாடலை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர் பேட்டியில் கொடுக்குறாரு, நான் நாளைக்கு இறந்து போய் விடுவேன், ஆனால் என்னுடைய சிலபஸ், என்னுடைய பாடல் கல்லூரியில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அந்த கருத்தை வந்து என்னை ஃபோனில் பேசும்போது அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக, இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாயின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே. இப்போ நாளைக்கு திருச்சியில் பேரணி கூட்டம் நடத்த போறீங்க, அது எல்லாமே ஓகே ஃபைன். ஆனால் சீமான் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறாரு. அது மறுக்கப்படுது. அதனையொட்டி வந்து பல்வேறு இடங்களில் வந்து அவர் ஒரு கூட்டம் நடத்த போறதாகவும் அறிவிக்கிறார். பட் அந்த கூட்டத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் விசிகாவுக்கான ஒரு பேரணிக்கு மட்டும் இங்கே அனுமதி வழங்கப்படுது. இப்போ கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குதா? அப்படியெல்லாம் அல்ல. ஜனநாயகத்தில் வந்து அனைத்து தரப்பு மக்களும் போராடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம். அந்த வகையில் அண்ணன் சீமான் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு போராட்டமோ இல்லை ஒரு பேரணியோ இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் என்றால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏன்னா சங்கிப்பயலுக வந்து முருகன் மாநாடு நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் பெரிய ஒரு பேரணி நடத்தினாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தவங்க ஏன் இவர் கொடுக்காம இருக்கிறாங்க? இந்த முன்னணி முருகன் மாநாடு நடத்தினா மட்டும் சங்கி பயலுங்கன்னு சொல்றீங்க. திமுக அரசு நடத்திருக்காங்களே சார் முருகன் மாநாடு. அதாவது இவர்கள் நடத்துவது வந்து கட்சி நடத்தலை, நல்லா கேட்டுக்கிறீங்க. அவங்க கட்சியாக நடந்துச்சு. அவங்க வந்து அறநிலைத்துறை என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அறநிலைத்துறை வந்து எல்லாருக்கும் பொதுவானது, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, இந்துக்களுக்கு, அனைவருக்கும் பொதுவானது. அப்போ அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து தவறு சொல்ல முடியாது. திமுக நடத்தினா நீங்க கேளுங்க, அதுக்கு நான் பயிர் சொல்றேன். இல்ல அரசு சார்பில் நடத்துனாங்கன்னா கூட இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடத்தலையே, இந்துக்களுக்கு மட்டும் தான் நடத்துறாங்க. ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் தான் என்று தளபதி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். ஆகையால் பொதுவான நிகழ்வு என்பதால் அவர் நடத்தி இருக்கிறார். ஆனாலும் கூட நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். எங்கள் தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையோ, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். எங்கள் பொதுச்செயலர் எதிர்ப்பு தெரிவித்தார்ல. அப்ப மட்டும் மேட்டர், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. கட்சி நடத்தினா கேளுங்க, நான் உங்களுக்கு பயிர் சொல்றேன். ஓகே. அண்ட் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமே வரலாற்றில் செக்குலரிசம், மத சார்பின்மை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இதுவரைக்கும் யாருமே எந்த வகையான பேரணியோ போராட்டமோ நடத்தியதில்லை. முதல் விடுதலை சிறுத்தை வரலாற்றை நடத்துகிறோம். நாங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி தேசம் காப்போம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினோம். அதுக்கு முன்னாடி வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு நடத்தினோம். அந்த வரிசையில் இன்றைய இளைஞர்கள் நாங்கள் அரசியல் படுத்துகிறோம், இளைஞர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டுகிறோம். ஆக இது வரலாற்றில் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரணியாக நாளை அமைய போகிறது. ஓகே. ஏன்னா சமீபத்தில் அமைச்சர் ஒருத்தர் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசும்போது பெங்களூர் ஸ்டாம்பீடு பற்றி கேட்கும்போது அந்த இடத்துல கூட்டமான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கணும், அதனால தான் நாங்கள் வந்து கோவில்களுக்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தை கூட போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், இழப்புகள் நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாரு.
அது சர்ச்சையாகுது. இந்த மாதிரியான பேரணிகள் கூட்டணிகள் நடத்தும் போது மட்டும் கூட்டம் நெரிச்சல் வராதா? எங்கள் பேரணியில் இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த வகையான அசாம்பிதானங்களும் எந்த வகையான சிக்கல்களும் எந்த வகையான பிரச்சனையும் நடந்ததில்லை, இனியும் நடக்காத அளவிற்கு எங்கள் தலைவர் நேரத்தில் எங்கள் தலைவர் வந்து இந்த மேக்கிங் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த அலங்கார வாகன ஊர்தி அதே வந்து பார்வையிட்டு தான் போயிருக்கிறார், எங்களை வழி நடத்தி இருக்கிறாரு. இப்போ இங்கிருந்து பெறப்பட போகுது. நாங்கள் எல்லாமே திட்டமிட்டு முறையாக பொதுமக்களுக்கோ பொது ஜனங்களுக்கோ யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத அளவிற்கு நடத்துவதற்கான நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். திட்டமிடல் இருக்கு. பட் ஆனால் மதுரை மாநாட்டுக்கு மட்டும் முருகன் மாநாட்டு இந்து முன்னணி சார்பில் நடத்துறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அது சங்கி மாநாடு அப்படின்ட்டு அவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்புது. ஆனால் விசிகாவுக்கு ஏன் எந்த எதிர்ப்புகளுமே கிளம்பலன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இது வந்து ஜனநாயகத்திற்கான இதுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? இது ஜனநாயகத்திற்கான மதச்சார்பின்மை என்றால் என்ன? மதம் மக்களுக்கானது. நீங்கள் இப்போ ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறா, நல்ல வீட்டில் இயேசுவே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு இந்துவா, முருகனே என்னை காப்பாற்றுன்னு சொல்லட்டும். அவர் வந்து கேமராமேன் வந்து ஒரு இஸ்லாமியரா, அல்லாஹு அக்பர்னு சொல்லட்டும், அது தப்பு இல்லை. அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம்னா, ஒரு மோடியை தேர்ந்தெடுக்கிறோம்னா, நீ அங்கே போய் ஒழுங்காக வந்து நீ மக்களுக்கான வேலை செய்யணும். நீ பூசாரி வேலை செய்யக்கூடாது. அதுதான் எங்கள் வேலை. எங்களுடைய முழக்கம் என்ன தெரியுமா? மோடி தானே. மோடிக்கு வேலை என்ன? அங்கே ராமர் கோயிலை திறக்கிறது, அங்கே போய் மணி அடிக்கிறது, இதான் வேலை. உன் வேலை நீ மக்களுக்கான நல்ல வேலையில் செய்யணும்ல. அது ஏங்க இன்னைக்கு இப்போ ஆக்ஷன் நடந்துச்சு? ஏங்க ஆக்ஷன் உங்களுக்கு தெரியுமாங்க? நான் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குஜராத் நடந்ததுக்கு ஏர் இந்தியாவை அது வந்து பிறப்புறதுக்கு முன்னாடியே அது ஏற்கனவே சிக்கலில் இருந்திருக்கு. ஒழுங்கால் நாளாக ஒரு முறை ஏர் இந்தியாவில் போயிட்டு அப்போ சாமி இது வரைக்கும் போகவே கூடாதுன்னு நான் அன்னையோடு நிப்பாட்டிட்டு நான் மற்ற இதில் தான் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளோ மோசம். அது யாருது? அரசாங்கம் தானே. அப்போ அரசாங்கம் அதுக்கு பொறுப்பேற்கணும்ல. அதனால் இவங்க வந்து எதையுமே ஒரு பாதுகாத்து மக்களுக்கான வேலைகளை செய்கிறதில்ல. இவங்க போய் சாமியை பூஜை பண்ணுறது, கோயிலை கட்டுறது, இதுதான் வேலை. இது செய்யக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இதுதான் முழக்கம். ஸோ இந்த கோரை பேஸ் பண்ணி நாளைக்கு மத சார்பின்மை அப்படின்ற அடிப்படையில் பேரணி நடத்த போறீங்க. இது எவ்வளோ மக்களை போய் ரீச் ஆகும்? ஏன்னா மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த மாதிரியான ஒரு பேரணி போறது எந்த அளவுக்கு சாதகமாக வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலாக அமையும். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்கும் சொல்றாரு எங்கள் தலைவர். நாளைய அந்த பேரணி வந்து விடுதலை சிறுத்தைகள் வரலாற்று மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் திரும்பி பார்ப்பேன். அப்படியே கோட் ஷூட்டோட 1,00,000 பேர் போனாங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டுங்க. அப்புறம் என்ன நீ பேசிக்கிறீங்க? அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன், நீ ஆச்சரியமாயிருவீர்கள். முதல் முறையாக எங்கள் தலைவர் ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே மலர் தூவ போறோம். அப்படியா? எல்லாம் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. நீ பாருங்க, நாளைக்கு ஒரே பேசும் பொருள் ஆகிவிடும். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், கூட்டணி விவகாரம் பற்றியும் கண்டிப்பாக பேசியாகணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு, கூட்டணிகளும் தொடங்கிருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிற நேரத்தில் எல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க ஒரு கட்சி கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க எங்களை நோக்கி வர்றதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நடைபெறும். யார் அந்த ஒரு கட்சி? எல்முருகன். முதல்ல வந்து உங்கள் கூட்டணியை சரி பண்ணுங்க. உங்கள் கூட்டணி யார் இருந்தால் நீங்கள் இருக்கிறீங்க, ஏடிஎம்கே இருந்தீங்க, பாமக இருந்துச்சு, அப்புறம் விஜயகாந்த் அமைப்பு இருந்துச்சு, வாசன் அமைப்பு இருந்துச்சு. நீங்களே என்ன உருப்படியா இல்லை? நீங்கள் என்ன மற்ற கூட்டணியை பற்றி பேசுறீங்க? முதல்ல உங்கள் கூட்டணி பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்புறம் வந்து பேசுங்க, பதில் சொல்லுவோம். இல்லை பேசவே கூடாதா சார்? அவர் தான் சொல்றாரு கூட்டணி சரி பண்ண சொல்லுங்க சார். அதிகாரப்பூர்வமா அவர் சொல்றாரு சார் வெளிப்படையா. அப்படி பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைன்னா ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்ற கருத்து நல்லா கேட்டுக்கிறீங்க. அதாவது எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? அவங்க சைடில் உடஞ்சிருக்கா இல்லையா? அது பதில் சொல்லுங்க. உடஞ்சிருக்கா இல்லையா? உடஞ்சு போச்சுல. ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க சொல்றீங்க, சின்ன சின்ன முரண்கள் இருக்குன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. முரண்கள் இருக்கு, இது பேசிக்கொண்டு தீர்க்கக்கூடிய முரண். புருஷனுக்கு முண்டாட்டிக்கு முரண் இருக்குன்னா அந்த முரணை பேசி தான் தீர்க்கணும். முரணே இல்லாத உலகமே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், மோதல் ஒற்றுமை முரண்களின் இயல்பு. அந்த முரண்களே வளர்ச்சி மாற்றத்தின் சிறப்பு. இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கும், வெயிலுன்னு ஒன்று இருந்தால் குளிர்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் முரண்கள்ங்க. முரண்கள் இல்லாமல் உலக வாழ்க்கை எப்படி அமையும்? ஆணுன்னு இருந்தால் பெண்ணுன்னு ஒன்று இருக்கும். இது உலக முரண்கள். ஆனால் அந்த முரண்களை வந்து தீர்ப்பதற்கான வழிகளை பார்க்கணும். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற முரண்கள் வந்து எப்படிப்பட்ட முரண்கள் தெரியுமா? அது வந்து கருத்தியல் ரீதியான முரண். எங்கிட்ட இருக்கிற முரண் வந்து எங்க கூட்டினது நடைமுறை சிக்கல். நடைமுறை சிக்கலை தீர்த்துக்கிடுவோம். அது அவங்ககிட்ட இருக்கிறது வந்து கொள்கை முரண். கொள்கைன்னு அவங்க சங்கிப்பயில நாங்கள் வந்து என்றைக்குமே எதிர்ப்போம். ஏனென்றால் இவர்கள் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள், மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை, ஆனால் தொடர்ந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. பட் அதை விட அதிகமா அதிமுக கூட்டணியே எவ்வளவு நாளைக்கு நிலைக்குதுன்னு பார்ப்போம். பாஜக விட்டு எப்படியாவது அதிமுக வெளியே வந்துருவாங்க அப்படிங்கறத வலியுறுத்திட்டே இருக்காரு திருமாவளவன் அவர்கள். அதாவது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இவர் தான் பேசிட்டே இருக்கிறாரு. யார்? அமித்ஷா தான் பேசுறாரு. எங்கனாவது எடப்பாடி பேசுறாரா? நாங்கள் கூட்டணியில் இப்படி இருக்கிறோம் அப்படி இப்படி பேச எங்கேயும் பேசல. திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு, நாங்கள் கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான், ரொம்ப அரிதா பார்க்க முடியுது, அடிக்கடி நெறியாளர் வந்து கவனிக்கல.
எப்படின்னா எங்கள் தலைவரே பேச்ச மட்டும் கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஒருவேளை எங்கள் தலைவர் ரசிகா இருப்பீங்கன்னு தெரியல. அவரும் பேசிட்டு தான் இருக்காரு. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நேற்று கூட பேசினாரு. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எந்த பேசுறாரு சார். பிரச்சனையுமே இல்லைன்றாருங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்களோட தான் இருக்குன்னு பேசிட்டு தான் இருக்கிறாருங்க. அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கூட்டணி வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவை போல இருக்கின்றோம். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. சூப்பராக இருக்குது. வர 2026 நாங்கள் வெற்றி பெற போகிறோம். அதிகமான சீட்டுகள் வாங்கி மாபெரும் வெற்றி அடைய போகிறோம். ஓகே, பட் அந்த டேக் ஏன் வருது? ஏன்னா இப்போ எல்முருகன் மட்டும் பேசல, மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதுதான் சொல்றாரு. சிஸ்டர் அவங்க கூட இல்ல, இப்ப நீங்க மழுப்பி தாவி ஓடுறத பார்த்தா அந்த கட்சி விசிகாவா இருக்குமோன்ற சந்தேகமும் எழுது எனக்கு. எங்க பிசிகா போய் பிஜேபி பேசுவாங்க. நாங்க வந்து தற்கொலை பண்ணி சரியா பதில் சொல்ல மாட்டீங்களே சார். போட்டு செத்தாலும் சாவமே ஒழிய நாங்க போய் பிஜேபி சேருவாங்க. பிஜேபியை எதிர்க்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர்ல, சரிங்களா? எந்த காலகட்டத்தில் உலகமே மாறினாலும் மாறும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே பிஜேபியோடு சேராது. ஏன் சேராதுன்னா நாங்கள் கொள்கை எதிரிகள். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எந்த கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கைக்கு நேர் எதிராக இருப்பவர்கள் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்னங்க இப்படி பேசிட்டீங்க போகிற போக்கில். இன்றைய இல்லை சார், நான் எந்த கட்சின்னு கேட்டேன், நீங்கள் சொல்லலை. அப்படியே அந்த கேள்வியை நழுவி போகிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ எனக்கு அவங்கெல்லாம் ஒரு ஆள்னு பதில் சொல்ல முடியுமாங்க? எல்முறையெல்லாம் ஒரு ஆள்னு பதில் சொல்ல சொல்றீங்க நீங்கள். பிஜேபிக்காரன் நாங்கள் கண்டுக்கவே மாட்டேன், ஆளாக கூட நாங்கள் மதிக்க மாட்டோம். அப்புறம் என்ன? இல்லை சார், ஒரு காலத்தில் திருமாசரே சொல்லியிருக்காருல, ஒருவேளை கொள்கை ரீதியாக அவங்க சரியா வராங்க அப்படின்னா அவங்களோடையும் கூட்டணி வைக்க தயார் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த மாதிரி காம்ப்ரமிஸ் ஏதோ போதும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எந்த காலத்தையும் வரமாட்டார்கள். ராமதாஸ் வாழை வந்து நீங்க நிமித்த முடியுமா? அது மாதிரி அது பிஜேபி வாளை நிமிட்ட முடியாது. அவர்கள் ஒரே பிரச்சனை மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது, கடவுளின் பெயரால் கலவரம் செய்வது, பெண்களுக்கு எதிர்ப்பாக துரோகம் செய்வது, ஏரோப்ளானை ஒழுங்க ஓட்டாமல் அதை விழுந்து ஆளுகளை கொலை செய்வதற்கு கூட அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறது. அதுதான் அவங்க வேலை. வேற ஒரு வேலையும் இல்லை. ஒரு நாட்டில் சும்மாவே ஏதாவது பிரச்சனை உருவாக்கி வாருன்னு போட்டு அந்த சிக்கலை உருவாக்குறது. உடனே அங்கேருந்து அமெரிக்க அதிபர் சொன்னார்னா ஒரே நாளில் வாரம் நிப்பாட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக போகிறது. அதனால் அவர்களெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு எதிரிகள். அதனால் அவரை பற்றி பேச நான் விரும்பவில்லை. ஓகே, அண்ட் சீட் ஷேரிங் பற்றியும் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து பே சண்முகம் அவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நாங்கள் அதிகமான சீட்டை வந்து கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் உங்கள் கட்சியிலே வன்னியரசு அவர்கள் இந்த முறை நாங்கள் 25 சீட்டு கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. இரட்டை இலக்க சீட்டை இந்த முறையாவது எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், உறுதியாக. எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒருவேளை கொடுக்கலைன்னா கொடுத்துருவார்கள். சார், உங்க தலைவர் தான் சார் சொல்றாரு, கொடுக்கல அப்படின்னாலுமே நாங்க மனமு வந்து இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போவோம் அப்படின்னு. ஜனநாயக ரீதியாக ஒரு பதிலை சொல்லுகிறார். பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? தலைவர் இல்லை, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் கொடுப்பார்கள். அதுதானே சார் உங்களுக்கு விமர்சனமா மாறுது. கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, திமுகவோடயே இருக்கீங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக கொடுப்பார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். எங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை. கொடுக்கிறார்கள். உறுதி கொடுப்பாங்களா? உறுதியாக கொடுப்பார்கள். நீ எந்த வருத்தமும் படத்தவில்லை யாருமே. இந்த நேரத்தில் வந்து ரெட் நூல் சோசியல் மீடியா மூலமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த முறை டபுள் டிஜிட்டில் நாங்கள் உறுதியாக சீட்டு வாங்கி டபுள் டிஜிட்டில் வெற்றி பெறுவோம். டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்குறது பெருசு இல்லை, டபுள் டிஜிட்டில் வெற்றி பெறுவோம். ஓகே, வெற்றி பெற்றா சந்தோஷம் தான், வாழ்த்துக்களும் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவே வரக்கூடாது அப்படின்றதுல நோக்கமாக இருக்காங்க விசிகாவினர். அண்ட் திமுக கூட்டணியே அதில் தான் கணிசமாக ரொம்ப ஆர்வம் செலுத்துறீங்க அப்படின்னு. ஆனால் இங்கே அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணீங்களோ அதை ஏன் திரும்ப சேரும்போது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே பிரச்சனை தான் இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அங்க வந்து பாவம் இல்ல, உங்க மேல தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களையும் காங்கிரஸ் கட்சியையும் இழுக்கிறதுக்காக தான் வந்து அதிமுக பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க. ஒருவேளை திருமாவர்கள் போய் அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் பாஜக வந்திருக்காதே, தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பு இல்லையா அதிமுகவோட அப்படின்ட்டு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியில போய் அழிந்து போக கூடாது அப்படின்றது நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஏன்னா ஒரு மாநில கட்சிக்கான உரிமைகளுக்கு நிச்சயமாக போராடுவார்கள். அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேமே ஒழிய, நாங்கள் வந்து திமுகவா அதிமுகவா என்று பார்க்கப்படும் பொழுது எங்களுக்கு திமுக கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா வார்த்தை? திமுக எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ உங்களோட கம்ஃபர்ட் தான் பார்க்குறீங்க, மக்களுடைய நலனை பார்க்கல. எங்களுக்குன்னா மக்களுக்கு தான். எங்களுக்கு அப்படின்றது என்ன? நீங்கள் வந்து எங்களுக்குன்னா எனக்குன்னு நினச்சிட்டிங்களா? எங்களுக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு, அனைவருக்குமே அதான் எங்களுக்கு அப்படின்றது. அதுதான் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைகள் எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது. ஆனால் பிரச்சனைகளை குறைப்பதற்கான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இப்போ நாங்களாம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகிறோம். எதுக்கு நடத்துகிறோம்? கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்களுக்காகத்தானே.
அதனால் மக்களுக்கான மற்ற மாநிலத்தோடு தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. புரியுது. அப்ப கூட்டணி விவகாரத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. எந்த ஆமா. பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஃபியூச்சர்லயும் இப்படியே கண்டினியூ ஆகுமா? பிரச்சனையே இல்லைங்க. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் டபுள் டிஜிட்ல வெற்றி பெறும். டபுள் டிஜிட் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் சார். டபுள் டிஜிட்டில் வெற்றி பெறும். பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே சார், நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.